இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்காக வேத ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22, 23, 24. ஆதியாகமம் 2, 22, 23, 24. அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழி 22 தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாகவும் இதில் உள்ள காரியங்களை கர்த்தர் நமக்கு ரகசியங்களை கர்த்தர் நமக்கு எடுத்து சொல்லும்படியாகவும் நம் மத்தியில் இருக்கிற என்னுடைய மனைவி அவர்கள் செவிப்பார்கள். ஆமென். நான் வாசித்த திருவசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 22, 23, 24 இப்படியாக சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இங்க 24வது வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிட்டார், இது நிமித்தம் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லிட்டார். இப்போ பாருங்க, அன்னைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாய் தகப்பன் யாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாய் தகப்பன் யாரு? அப்புறம் 2 பேர்த்துக்குமே அன்னைக்கு மாம்ச பிரகாரமா தாய் தகப்பன் இல்லை. அப்படி இல்லாம இருக்கிற காலத்திலேயே இங்க வேதவசனம் என்ன சொல்லுது? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்ப இருவருக்குமே தாய் தகப்பன் மாம்சத்தின்படி இல்லை. இப்ப பாருங்க, அப்ப அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் தாய் தகப்பன் யாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாய் தகப்பன் யார்? சொல்லுங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த 2ஆம் அதிகாரத்தை இந்த வசனத்துக்கு எத்தனை முறை வாசிச்சிருக்கீங்க? வேதத்தை ஒரு முறையாக வாசிக்காதவங்க கூட இந்த இடத்த பல முறை வாசிச்சிருப்பீங்க. ஏன்னா ஆர்வத்தில் எடுத்து ஆதியாகமத்தில் 2 வசனம் 3 வசனத்தை வேகமாக படிச்சுட்டு அப்படி படித்ததில் எப்படி ஒரு 4 முறையாக படிச்சிருப்போம். இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாய் தகப்பன் யார்? தேவன் தானே? அதையே கூட யோசிக்கிறீங்க. அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாய் தகப்பனா இருந்தவங்க யாரு? இப்போ இது நிமித்தம் என்ன பண்ணுவானாமா, தன் தாயை தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். இப்போ பாருங்க, இதிலே 3 ஆரவாசி. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு
புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். இப்ப பாருங்க, இந்த 2 பேத்துக்கு தானே சொல்லியிருந்தார் ஆண்டவர் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று. 2 பேத்துக்கு தானே சொல்லியிருந்தாரு. இப்போ வஞ்சிக்கப்பட்டது யாரு? வஞ்சிக்கப்பட்டது ஏவாள். சர்ப்பத்தின் நிமித்தம் வஞ்சிக்கப்பட்டது யாரு? ஏவாள். ஏவாள் சாப்பிட்டாங்க. இப்போ ஆதாமுக்கு கொடுக்குறாங்க. ஆதாம் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? சாப்பிடாம இருந்திருக்கணும்ல. முதல் அங்க வாசிச்ச வசனம் 24 என்ன சொல்லுச்சு? இது நிமித்தம் இது நிமித்தம் தன் தாயையும் தகப்பனை விட்டு இப்ப மனைவியோட செஞ்சுட்டாரு. இவன் தன் தாயை தகப்பனையும், இந்த தாய் தகப்பன் அந்த வந்தாலும் புத்திமதி சொல்லியிருந்தாங்க இந்த கனியை புசிக்க வேணான்னு சொல்லி. இந்த கனியை புசிக்க வேணான்னு சொன்னது யாரு? அந்த தாயும் தகப்பனுமா இருந்தாங்க. தேவன் தானே சொன்னார் 2 பேத்துக்கும். இப்ப ஏவாள் மீறுதல் பண்ணிட்டாங்க. தாயும் தகப்பனை விட்டு அந்த தந்திரமான சர்ப்பம் சொன்ன ஆலோசனையை கேட்டு இப்ப என்ன பண்ணாங்க? அந்த கனியை புசிச்சுட்டாங்க. சரி, அந்த கனி என்னன்னு ஆதாமுக்கும் தெரியும்ல. ஆதாமுக்கும் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப ஏவாள் கொடுத்துருந்தோன்னு அவர் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? அந்த கனி தெரியும்ல. அப்ப மனைவி ஏவாள்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, இதற்கான புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு, நீ இதை என்ன புசிக்க சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும்ல. இது நிமித்தம் தன் தாயையும் தகப்பனை விட்டு மனைவியோடு ஒரு செஞ்சுட்டார். இப்ப இது நிமித்தம் என்ன ஆச்சு? அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இப்ப பாருங்க, நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டாங்க. சரி, இப்ப விஷயம் அது வேற. இப்ப பாருங்க, அப்ப ஆதாமுக்கு தாயும் தகப்பனுமா இருந்தவர் யாரு? ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாயும் தகப்பனுமா இருந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்ப பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நமக்கு பரம தகப்பனா இருக்கிறவரும் தாயுமா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். நமக்கு மாம்சத்தின் பிரகாரமாக தாய் தகப்பனும் உண்டு. இன்னைக்கு 199 குடும்பங்களில் 199 குடும்பங்களில் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கல்யாணம் பண்ணுற வரைக்கும் யாருக்கு கீழ்பட்டிருப்பாங்க? அப்படியா? அதெல்லாம் அப்போ. இப்போ விவகாரம் தெரிஞ்சிட்டாவே எப்படி தாய் தகப்பனை சட்டம் பண்ணுறதே கிடையாது. அப்படித்தானே? இன்னைக்கு காலகட்டம் அப்படிதான் இருக்கு. 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் சொல்லத ஓரளவுக்கு கேட்பேன். 11, 12 வரைக்கும் கொஞ்சம். காலேஜுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோமே, காலேஜுக்கு போயிட்டா கால் முளைச்சிடும். காலேஜுக்கு போயிட்டா கால் முளைச்சிடும், வால் முளைச்சிடும், எல்லாமே முளைச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? வானில் சிறகடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தாயாவது தகப்பனாகும். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? தாய் தகப்பு பேச்சு கேட்பமாக்கும். இப்போலாம் மாறி போச்சு. முந்தியெல்லாம் கூட்டு குடும்பம். இப்போலாம் கூட்டு குடும்பமும் கிடையாது, குழம்பு குடும்பமும் கிடையாது.
கிடையாது, பொரியல் குடும்பமும் கிடையாது. இப்போனா கல்யாணம் பண்ணால் ஓடி போயிருக்கு. ஒன்று ஓடி போயிட்டு விரட்டி விட்டுறது, இல்லைன்னா அவங்களா போயிடுவாங்க. ஏன்? எது நிமித்தம்? மனைவி ஆதாமுடைய எலும்புல இருந்து எடுக்கப்பட்டதுனால அவங்க எப்படி இருப்பாங்களாமா? ஒரே மாமிசமாக இருப்பார்கள். அப்போ இன்னைக்கு ஆலோசனை அப்படிங்கிறதுலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் தகப்பனுடைய ஆலோசனைலாம் யாருமே கேட்க மாட்டாங்க. தாய் தகப்பனுடைய ஆலோசனைலாம் யாருமே கேட்க மாட்டாங்க. அப்போ யாருடைய ஆலோசனை கேட்பாங்க? யாருடைய ஆலோசனை கேட்பாங்க? நான் சொல்லவா? நான் தான் என்னுடைய மனைவி ஆலோசனை தான் கேட்பேன். அப்படின்னா எல்லாத்தையும் இல்லை, என் மனைவி ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிறது இல்லை. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. இல்லை இப்போ என் மனைவி எனக்கு ஆலோசனை சொல்கிறப்ப முதல்ல நான் நடந்துக்கிறது இல்லை. அதையும் மீறி சில சமயத்தில் ஆலோசனை சொல்ல வரும்போது அந்த ஆலோசனை நல்லதாக இருந்தால் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். நல்லது இல்லைன்னா விட்டுறணுமா இல்லையா? அப்போ நல்ல ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமானால் கணவன் சொல்வதை மனைவியும், மனைவி சொல்வதை கணவனும் கேட்டிருந்தாங்க. அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னாங்க ஆண்டவர் அங்கேயே சொல்லி வச்சிட்டார். ஆண்டவர் இது நிமித்தம் தன் தாயை தகப்பனை விட்டு தன் மனைவியோடு. இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னைக்கும் பொய்யா போகாதுல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னைக்குமே பொய்யா போகாது. மனைவியோட தான் இசைந்து இருப்பான். அப்படின்னா இசைந்து தான் இருப்பேன். எங்கேயோ ஒன்று 1000ல் 1 10,000ல் 1 வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அது பொய்யா போகவே போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இந்த சினிமாக்காரங்க கூட பாருங்கள், சிலர்லாம் சினிமாக்காரை பாடல்கள் நமக்கு தேவையில்லைனாலும் கூட சில காரியங்களை நல்லா சொல்லிட்டு போயிருக்கேன். ஒரு பழைய சினிமா பாடல்கள் சொல்லுது, குடும்பம் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுதுன்னா, அடிமை புருஷன் அடங்கா மனைவி குடும்பத்துக்கு ஆகாது. கேட்டீங்களா? கேட்டிருப்பீங்க. அடிமை புருஷன் அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது. அப்போ என்ன செய்யணும்? கணவன் மனைவியும் குடும்பத்தை நன்றாய் கவனிக்கிறவர்களாக, நல்வழியில் நடத்துகிறவர்களாக இருவரும் இசைந்து ஒரு குடும்பத்தை நல்வழியில் நடத்த வேண்டும். நம்ம நல்வழியில் நடப்போமானால் பிள்ளைகள் நல்வழியிலே நடப்பார்கள். ஆகவே இங்கே நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு புருஷனானவன் ஒரு மனைவியானவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தான் நம்ம வேதாந்தம். இதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள் இல்லை. நீங்கள் யாரும் நீங்கள் இது எனக்கு சொல்லணும். வேத வசனம் அது உங்களுக்கு தான் சொன்னால் நீங்கள் எடுத்துக்கணும். என்னை குட்டி காமிக்கிற காரியங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்கள் விருப்பம். நான் சொல்கிறதெல்லாம் வேத வசனம் தான், என்னுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல. வாசிங்க நீதிமொழிகள் 12:4 வாசி. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படி இருக்கிறாளாமா?
வாசிங்க. கிரீடமாயிருக்கிறார். போதும். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு என்னவா இருக்கிறா? ஆமா, கிரீடம்னா என்னதுங்க? கிரீடம் யாருக்கு வைப்பாங்க? கிரீடம் யாருக்கு வைப்பாங்க? ராஜாவுக்கு, வெற்றி பெற்றவங்களுக்கு, போட்டியில் வெற்றி பெற்றவங்களுக்கு அந்த கிரீடத்தை எங்கே வைப்பாங்க? தலையில் வைப்பாங்க. அப்போ குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு என்னவா இருக்கிறாளாமா? கிரீடமாக இருக்கிறார். கிரீடங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு பதக்கம். அது அந்த பதக்கம் சூட்டப்படுகிறது. அப்போ குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கணும்? புருஷனுக்கு எப்படி இருக்கணுமா? கிரீடமாக இருக்கிறார். லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவளுக்கு என்னவா இருக்கிறாளாமா? எலும்புருக்கினா என்னன்னு தெரியுமா? குணசாலியான ஸ்திரீ தன் கணவனுக்கு கிரீடமாக இருக்கிறார். ரைட்டு. லட்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவளுக்கு எலும்புரு. அப்போ இந்த அடங்காத ஒரு மனைவியாக இருக்கான்னு வச்சுக்கோமே, எது சொன்னாலும் கேட்காத ஒரு மனைவியாக இருக்கான்னு வச்சுக்கோமே, இவனுக்கு என்ன ஆயிரும்? ஒரு புருஷனுக்கு என்ன வந்துடும்? என்ன வரும்? கவலை வந்துடும். மனக்கவலை வச்சுனா என்ன ஆகும் தெரியுமா? அதை புரிஞ்சுக்குங்க. அப்போ என்ன செய்யணும்? லட்சையை உண்டு பண்ணுகிற ஸ்திரியா இருக்கக்கூடாது. அப்படி ஒரு மனைவியை குறித்து கணவனுக்கு இந்த கவலை வந்துருச்சுனாக்க அவன் எப்படி போயிடுவேன்? மனக்கவலை வந்துச்சுன்னா எப்படி போயிடுவேன்? உரியே போயிடுவேன். நம்ம சொல்கிறது எதையுமே கேட்கலன்னா, ஒரு கணவன் சொல்லுகிற ஒரு காரியங்களை எதுவுமே ஒரு மனைவியானவர் கேட்கலைன்னா அதுக்கப்புறம் கணவனால் என்ன பண்ண முடியும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசியுங்கள். அதே நீதிமொழிகள் 31:10 வாசிங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அப்ப குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? முதல்ல ஒன்று 10. அவளுடைய விலை எப்படியாமா? முத்துக்களை பார்க்கணும் விலையேற பெற்றது. அப்ப குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கணும். இன்னிலாம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க கண்டுபிடிக்கிறது நான் கண்டுபிடிச்சாச்சு. இனி அவன் வயசு, கல்யாண வயசு வந்து அவன் தான் கண்டுபிடிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 31:11 வாசிங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அப்ப பாருங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவளுடைய சம்பத்து குறையாது. அப்போ ஒரு குடும்பம் நல்லபடியா சமாதானமா நீதியா உண்மையா இருக்கணும் அப்படின்னா கணவனும் சரி மனைவியும் சரி சமாதானத்தோட நற்காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டும் போட்டி போட்டிக்கிட்டு கூடாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது? ரெண்டும் கணவன் ஒரு பேச்சு பேசுனா மனைவி 2 பேச்சு. 2ஓட நிப்பாட்டினா கூட பரவாயில்லையா? அல்லது மனைவி ஒரு பேச்சு பேசுனா கணவன் 9 பேச்சு பேசுனா அது விளங்குமா? அது ஸ்டாப்பே ஆகாது. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் பாரதி குடியிருக்கும் போது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க இருந்தாங்க. அடையே அப்போ 2 ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்க, 2 ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோமே, பக்கத்தில் இருக்கவங்க காது கொடுத்து கேட்க முடியாது. அவளை தோக்கடிச்சுக்குவேன். அவன் பாஞ்சத்தும் வைக்கான். அப்படி இருக்கக்கூடாது. சில சமயத்தில் என்ன பண்ணணும்? சமாதானம் உண்டு பண்ணால் யாராவது ஒருத்தர் விட்டுத்தே ஆகணும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டே ஆகணும். விட்டு கொடுக்கணும் என்ன ஆகும்?
கர்த்தருக்கு சோதரம். வாசியுங்கள் 31 30 வாசிங்க. சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவார். இப்போ பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சௌந்தரியம், எனக்கு நல்ல சௌந்தரியம் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, அழகு இருக்குது, அது ரெண்டுமே என்னது, வீண். ஏன் அது வீண்? ரெண்டுமே ஒரு நாள் மாறி போயிடும். ரெண்டுமே ஒரு நாள் மாறி போயிடும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே. அப்ப ஸ்திரியானவள் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்திருந்தா. இன்னொருத்த வேலை வசனம் சொல்லுது, அதையும் பார்த்துட்டா போறோம். இங்க என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். சரி, கர்த்தருக்கு. அப்ப ஒரு ஸ்திரியானவள் என்ன பண்ணிருக்கணும்? முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும். அப்புறம் யாருக்கு பயப்படணும்? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ ஒரு ஸ்திரீ புகழப்படணும் அப்படின்னா கர்த்தருக்கும் பயப்படணும், தன்னுடைய சொந்த புருஷனுக்கும் பயப்படணும். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 16:13. 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். போதும். இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள். யாரு? புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும். விசுவாசத்துல நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியம் எல்லாம் அன்போட செய்யப்பட கடவுள். அப்ப என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? விழிப்பா இருக்கணும், விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், புருஷராக இருந்து திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியம் எல்லாம் அன்போட செய்யப்பட கடவுள். வாசிங்கள் கொலேசியர் 3:18 வாசி. கொலேசியர் 3:18. மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்க புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அங்க என்ன சொல்லுச்சு? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவான்னு எழுதிருச்சு. இங்க என்ன சொல்லியிருக்குது? மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு என்ன செய்யணுமாமா? அப்படின்னா அடுத்து என்ன வசனம் சொல்லுது? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், உங்க மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அப்ப குடும்பம் என்பது கணவன் மட்டும் இல்லை, மனைவியும் சேர்ந்தாதான் குடும்பம். அப்ப என்ன செய்யணும்? முதலாவது மனைவி தன்னுடைய சொந்த புருஷருக்கு என்ன செய்யணுமாமா? கீழ்ப்படிந்திருங்கள். அப்புறம் அந்தபடி புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அப்படிங்கிற பார்த்தீங்களா? அப்போ ஒரு குடும்பம் என்பது அந்த ஆதியாகமத்தில் ஆரம்பித்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அப்போ குடும்பம் என்பது கணவன் மட்டும் அல்ல, குடும்பம் என்பது மனைவி மட்டும் அல்ல, இருவரும் சேர்ந்தாதான் குடும்பம். அப்போ இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, தன் மனைவியை பகைக்கிறவன் தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறான், அல்லது தன் கணவனை பகைக்கிறவன் தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறார். அப்போ ஒரு குடும்பம் என்பது கணவனும் மனைவியும் இருவரும் இசைந்து தான் இந்த குடும்பத்தை கட்டணும். இந்த குடும்பம் ஒரு நீதி உள்ள குடும்பம் மாறணும்னா அது கர்த்தருக்கு ஏற்றபடி கட்டணும். அப்போ பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில் வளரணும்னா கணவன் மனைவி எப்படி இருக்கணும்?
நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டால் பிள்ளைகள் நம்முடைய பழக்க வழக்கங்களிலே கடந்து வந்து சொல்லாமலே கர்த்தருடைய காரியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். பேதுரு 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு ஆதாரமா மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விளையேறப்பட்டது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த, பூர்வத்தில் தேவனிடத்தில் பிரியமாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை ஆதரித்தார்கள். அப்ப பாருங்க, இந்த அலங்காரம் பண்ற காரியத்துல கூட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷன் விரும்புகிற பிரகாரமாக. அங்க பார்த்தோம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் புகழப்படுவார். அப்புறம் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிற மனைவியா இருக்கணும். அப்புறம் இந்த அலங்கரிப்பு பண்ணுகிற காரியத்துல கூட என்ன எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு ஏற்றபடி புருஷன் சொல்லுகிறபடி அலங்காரம் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மாறி போய் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு, எப்படியோ போய்கிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படித்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இப்போ ஆபிரகாமுக்கு சாராள் கீழ்ப்படிந்து தானே இருந்தாங்க. எப்படி சொன்னாங்களாமானோ, ஆண்டவனே என்று சொன்னாங்க. இன்னைக்கு இப்படி சொல்ல முடியுமா? சொல்லுவோமா? பாடாபடம் கூப்பிடாம இருந்தாலே பெரிய விஷயம். இதில் ஆண்டவனை நீங்கள் கூப்பிடுறது அதுக்கு சர்வசாதாரணம் ஆயிடுச்சுன்னா நாகரிகம் பெருத்து நாசமாக போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீங்க. அப்ப என்ன செய்யணுமாமா? ஒரு குடும்பம் என்ன செய்யணுமாமா? நன்மை செய்யணும். நன்மை செஞ்சீங்கன்னா ஒரு ஆபத்துக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இன்று நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், ஸ்திரீ இல்லாமல் கணவன் இல்லாமல் குடும்பம் இல்லை. இருவரும் சேர்ந்ததே ஒரு குடும்பம். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும், மனைவியை புருஷனானவன் கோபப்படுத்தாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் இருவரும் சமாதானமாக இருந்து கர்த்தருக்குள்ளாக அந்த குடும்பத்தை கட்ட வேண்டும். ஆகவே அன்னைக்கு நம்ம ஆதாமும் ஏவாளும் செய்தது போல இது நிமித்தம் தன் தாயையும் தகப்பனையும் பிரிந்து தன் மனைவியோடு இசைந்து இருப்பது நல்லது. ஆனால் யாரை விட்டுறக்கூடாது? தன் தாயும் தகப்பனையும் விட்டுறக்கூடாது. அப்படின்னா எந்த தாயும் தகப்பன்? எந்த தாய் தகப்பன்? பரம தாயுமாய் இருந்த தகப்பனையும் விட்டுறக்கூடாது. அதை விடாமல் இருந்தால் கூட போதும்னு நினைக்கிறேன். மாம்ச பிரகாரமாக இருக்க தாய் தகப்பனை விட்டுட்டா கூட பரம தகப்பனாகிய தாயின் தந்தமாய் இருந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விடாதிருந்தாலே பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் அங்கே விடாமல் இருந்து அந்த வார்த்தைகள் உள்ளே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தன் மாம்ச பிரகாரமாக இருக்க தாயின் தகப்பனையும் கணமணித்தான் ஆகும். அதனால தான் 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை என்னது? உன் தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக அப்படின்னு வேதவசனம் சொல்லியிருக்குது.
ஆனால் இன்றைக்கி தான் யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. அது நீ சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ போதிக்கிறவங்க சொல்லி அது பழைய ஏற்பாடுப்பா, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. அதை நீ ஏன் கடைப்பிடிக்கிற? நீ இப்போ அதையும் போதிக்க வந்துடுவாங்க. அது பழைய ஏற்பாட்டை சொல்லியிருக்கேன். நீ தாய் தகப்பனை கணம் பண்ணாலாம் தேவையில்லை, அது பழைய ஏற்பாட்டை சொல்லிடுவாங்க. அது சொல்லவே வேண்டியதில்லை. இன்றைக்கி அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் முதலாவது கர்த்தருடைய வசனத்தினால் கட்டப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும், பரம தகப்பனாகிய பரம தகப்பனும் தந்தையுமாகிய நம்முடைய தேவனுக்கு பயந்திருக்கணும், நம்முடைய கட்டளையின்படி நடக்கணும், புருஷனும் மனைவியும் விட்டு கொடுக்கிறவர்களாக காணப்படணும், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட்டு தன் குடும்பத்தை கிறிஸ்துவின் வழியிலே நடத்துகிறவர்களாக காணப்பட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லது சண்டை பண்ணுகிறவர்களாகவும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக காணப்படுவோமானால் நம்ம எங்கே போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. முதலாவது விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். விட்டு கொடுக்குற மனப்பான்மையை, அது கணவனாக இருந்தாலும் சரி மனவனாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்து உங்களுடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர்த்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று, கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேதாகமத்திலிருந்து நாங்கள் பார்த்து இதனோட பேசுனீங்க. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு பயந்து, தாயும் தகப்பனுமாய் உங்களுக்கு பயந்து, உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து ஆண்டவரே நான் உண்மையாய் உங்களுக்கு காணப்படவும். ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற நாள் மட்டும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாயும் தகப்பனாகிய இயேசப்பா உங்களுக்கு நாங்கள் பயந்திருந்து, அதே போல் மாம்சத்தின் பிரகாரமாக இருக்கிற எங்களுடைய தாய் தகப்பனுக்கு நாங்கள் பயந்து, அதே போல் பிள்ளையானவன் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் பயந்து, அதே போல் தன்னுடைய மனைவியாக இருக்கிறவர்கள் தன்னுடைய தேவனுக்கு பயப்படுகிறது போல தன்னுடைய சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே இப்படியாக குடும்பம் ஆண்டவரே உங்களுக்கு கட்டப்பட்டு உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட ஏசப்பா உதவி செய்யுங்க. நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரே காணப்படவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், சாட்சி உள்ளவர்களாய் காணப்படவும், சாட்சி இல்லாதவர்களாய் நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே உங்களுக்குள்ளாக நாங்கள் சாட்சியாய் காணப்படவும், உங்களுக்கு நல்லா கடைகளை கொடுக்கவும், வருகைக்கு ஆயத்தப்படவும் ஏசப்பா உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்கள் பாதுகாப்பு, உங்கள் கரம் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களோடு காணப்பட வேண்டுமாய் சொல்லிட்டு இந்த வேண்டிய வீட்டுமா உங்கள் பாத்திரை தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கடந்து மகிமை ஸ்தோத்திரமும் உங்களுக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பினையும் கர்த்தரை தொழுதுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளான நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா நாம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.